இளைய சூரியன் உதயமான நாள் இன்று எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாடிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கிரபாணி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். ஒரு சில ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆயிரும். இந்த படம் நிச்சயமா நல்லா இருக்கும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு இல்லை புதுசாக ஏதோ சொல்ல வராங்க, ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில எண்ணங்கள் தோன்றும் இல்லையா. எனக்கு பர்சனலாக பார்க்கிங் ட்ரெய்லர் பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்துச்சு. ஹரிஷ் கல்யாணுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு பிரேக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டியுமே இருந்துச்சு. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சொல்லவே வேண்டாம், அவரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஸோ அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இந்த படம் இருக்கா, ஓவராலாக பார்க்கிங்கிற படம் என்ன சொல்ல வருது, அண்டு இதோட கிராஃப் எப்படி இருந்துச்சு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சா இல்லை இடையில போர் அடிச்சுதா அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். பார்க்கிங் படத்தோட ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, 2 ஆண்கள் அவங்களோட குடும்பம் ஒரே வீட்டில் 2 போர்ஷனில் குடியிருக்காங்க. ஸோ ஒரு காமனாக ஒரு பார்க்கிங் இருக்குது. அந்த பார்க்கிங் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல ஒரு ஈகோ கிளாஷ் ஏற்படுது. ஸோ அந்த கார் பார்க்கிங்கை சுற்றி வர பிரச்சனைகள் அண்ட் அந்த ஈகோ கிளாஷ் எப்படி ஒரு பெரும் யுத்தமாக மாறிச்சு, அதனால அந்த குடும்பத்தினர்கள்லாம் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, குறிப்பாக அந்த குடும்ப உறுப்பினர்களான பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இந்த 2 ஆண்களோட ஈகோ தனிச்சுதா, யாரை பழி வாங்கினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. பார்க்கிங் படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துலாம். 2 நாயகர்கள் ஹரிஷ் கல்யாண் அண்ட் எம்எஸ் பாஸ்கர். ஹரிஷ் கல்யாணுக்கு இதில் ஒரு அப்போதான் ஒரு குடும்பம் ஃபார்ம் ஆகி ஒரு இளைஞராக அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட கேரக்டர் கிராஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு மனிதராக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆத்திரம் தலைக்கு ஏறி அதனால என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியாமல் அந்த எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற ஆளாக அவரோட கேரக்டர் கிராஃப் இருக்கு. அதுக்கு உண்டான ஓரளவு நியாயத்தை அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கோபம் அப்படிங்கிற அந்த குணம் அவர்கிட்ட நல்லா வெளிப்படுது. பட் மற்ற உணர்ச்சிகள் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஆப்போசிட்ல எம்எஸ் பாஸ்கர் ரொம்பவே ஒரு எக்ஸலண்டான ஒரு பர்ஃபார்மர் அப்படிங்கிறத திரும்பவும் நிரூபிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஈடுகுடை கொடுத்து ஹரிஷ் கல்யாண் இன்னுமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஆன் தி அதர் ஹேண்ட் எம்எஸ் பாஸ்கர் அவரோட கேரக்டர் கிராஃப்மே சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அதாவது அவரோட இப்போ ஆப்போசிட் சைடில் ஆத்திரம் கோபம் அப்படிங்கிறது ஹரிஷ் கல்யாணோட ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா, இங்கே எம்எஸ் பாஸ்கர் அந்த கோபம் அப்படிங்கிறது அப்படியே வன்மமாக மாறி அதனால எந்த எல்லைக்கும் போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் கிராஃப் அதை ரொம்ப சிறப்பாக உள்வாங்கி ரொம்ப ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நமக்கே அவரை பார்த்தா செகண்ட் ஹாஃப்லாம் சில இடங்களில் பயம் வருது. அந்தளவு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக அவருக்கு ஒரு மைல்ஸ்டோன் படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக சப்போர்ட்டிங் ரோல்ஸில் ஹரிஷ் கல்யாணோட மனைவியாக வர இந்துஜா, அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸை நியாயப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கதையில் இன்வால்வ் ஆகிற ஒரு பெரிய ரோலாக இல்லைனாலும் ஸோ சம்பிரதாய ரோலாக நமக்கு தெரிஞ்சாலுமே அதுலேயும் ஒரு இம்பாக்ட் இருக்குது. அந்த இம்பாக்ட்டுக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸை அவங்க நியாயமாகவே செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எம்எஸ் பாஸ்கரோட மனைவியாக வர ரமா, அவங்களுமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸில் எம்எஸ் பாஸ்கரை நோக்கி அவங்க பேசுகிற வசனங்கள் எல்லாமே பலார்னு இருந்துச்சு. அதுக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷனுமே ரொம்ப பெருசாக உதவிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களோட எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ரமாவோட மகளாக வர பிரார்த்தனா, அவங்களுமே ஒரு சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரோலுக்கு அது ஒரு சில இடங்கள்ல அந்த ரோல் ஒரு குழப்பம் சந்திக்குது. அந்த குழப்பத்தை சிறப்பாகவே வெளிப்படுத்தி அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வர காட்சிகள்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இளவரசு அப்பப்போ கேமியோல கெஸ்ட் ரோல் மாதிரி வந்துட்டு போறாரு. அந்த அவர் வர காட்சிகள்ல அவரோட முத்திரையை சிறப்பாகவே பதிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கிங் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஒரு சின்ன இயல்பான ஒரு பிரச்சனையை எடுத்திருக்காரு. அதாவது காமனா எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுமே சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் பார்க்கிங் யாருக்கு சொந்தம், இந்த பார்க்கிங்னால வர பிரச்சனை அப்படிங்கிறத அந்த கருவை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி அந்த சின்ன ஈகோ கிளாஷ் எப்படி ஒரு பெருவெடிப்பாக மாறுது, ஒரு சின்ன ஸ்பார்க் எப்படி ஒரு பெரிய ஒரு தீப்பிழம்பாக மாறுது அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாகவே காட்சிப்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப எங்கேஜிங்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதாவது அங்கங்கே அந்த கார் வாங்குற வரைக்கும் கதை கொஞ்சம் தொய்வடைஞ்சு நகர்ந்தாலுமே அதுக்கப்புறம் கியர் மாற்றுற மாதிரி டக்குன்னு அடுத்தடுத்த மிஷனுக்கு போகிற மாதிரி போயிடுது. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஆஃப் ரொம்பவே கமர்ஷியலான ரூட் எடுத்து தியேட்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருந்துச்சு. அது ஓரளவு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது குறிப்பாக அந்த நமக்குமே ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருந்தே இருக்குது. ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகுது. அதாவது சின்ன சின்ன அசைவுகளில் கூட சின்ன சின்ன சவுண்ட்ஸில் கூட அவ்வளோ நுட்பமாக கோத்து அது டெக்னிக்கலாக ரொம்ப பிரில்லியண்டான படமாக இருக்கிறதுனாலே என்னமோ நமக்கு அந்த டென்ஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாகவே பில்டப் ஆயிடுது. அந்த டென்ஷனை ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கிற அந்த கண்டென்ட்டுமே நல்லா ஹோல்ட் பண்ணியிருக்கு. அது எல்லா பாக்ஸும் டிக் அடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருந்தது தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்ததாக டெக்னிக்கலாக படம் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஜிஜு
பிஜு சன்னியோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டர் ஃபிலோமின் ராஜாவோட ஒர்க்காக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு எக்ஸலண்ட் ஆன் பார் மேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் ஒரு வீடு போர்ஷன் காட்டுறாங்க, அப்புறம் 2 ஆஃபீஸ் காட்டுறாங்க. இது 2 மட்டும்தான் பிரதானமான லொக்கேஷன்ஸாக வருது. அதில் என்னெல்லாம் விளையாட முடியும், குறிப்பாக ஆங்கிள்ஸில் ரொம்பவே மிரட்டியிருக்காரு சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னே சொல்லலாம். இன்ட்ரல் பிளாக்ல ஒரு காருக்குள்ளே இருந்து அந்த உடஞ்ச கண்ணாடியிலேருந்து கேமரா வெளியே வர அந்த ஷாட்டாக இருக்கட்டும், அண்டு அவரோட MS பாஸ்கரோட ஆஃபீஸில் அந்த ஃபேன் சுற்றுற அந்த காட்சியாக இருக்கட்டும், அந்த ஷாட்டாக இருக்கட்டும், ரொம்பவே அந்த கதைக்கு என்ன தேவையோ அதில் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு அந்த கதை இன்னும் எக்ஸலண்ட்டாக எப்படி கன்வே பண்ணலாம், ரொம்ப பவர்ஃபுல்லாக எப்படி கன்வே பண்ணலாங்கிற அளவுக்கு யோசிச்சு அந்த சினிமோட்டோகிராஃபர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு உண்மையாகவே அவங்க கேமரா அண்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய ஒரு அப்ளாஸ். அண்ட் எடிட்டர் ஃபிலோமின் ராஜ் அவரோட ஒர்க்குமே அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காட்சியிலேருந்து அடுத்த காட்சிக்கு போகிறது கூட அந்த டிரான்சிஷனில் கூட எப்படிலாம் பில்டப் பண்ணலாம், எப்படிலாம் டென்ஷன் ஏற்படுத்தலாங்கிறத யோசிச்சு ரொம்பவே சிறப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அதுவும் சீன்ஸில் அந்த ஃப்ரேம்ஸில் வர ஆப்ஜெக்ட்ஸை வச்சே டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுது. அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீல் இருக்கும், ஒரு காரோட வீல் இருக்கும், அந்த காரோட வீல் அப்படியே கடிகாரமாக மாறும், அந்த கடிகாரம் இருந்து வெளியே வந்தால் ஒரு அடுத்த சீன் போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸில் கூட ரொம்ப நுணுக்கமாக கதை சொல்லியிருக்காங்க. அந்த ஒர்க் இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த டென்ஷனான ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை இன்னுமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு வாட்சாக மாற்றிருக்குன்னா அது சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டரோட பங்கு ரொம்பவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்டு பின்னணி இசை, சாம் சிஎஸோட பின்னணி இசை, பாடல்கள் பெரிய அளவு ஈர்க்கல அப்படின்னாலுமே பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் பழைய பன்னீர்செல்வமாக திரும்பி வந்திருக்கார் சாம் சிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து பல ஆர்கஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்பவே சிறப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. அதுவும் குறிப்பாக MS பாஸ்கர் அண்டு ஹரிஷ் கல்யாண் இந்த கேட் அண்ட் மவுஸ் கேமுக்கு அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிற கண்டென்ட் தாண்டி ரொம்பவே அந்த மூடை ஆம்பிளிஃபை பண்ணி தரது பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் அதை கூட ஒரு பெரிய பூதாகரமான ஒரு டென்ஷனாக காட்டுறதுக்கு அவரோட மியூசிக் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது இந்த டெக்னிக்கல் ஃப்ரண்ட் இந்த 3 பேருமே இந்த படத்துக்கு ஒரு பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள், அதுவும் ஒரு 2 ஆண்களோட ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறத கருவாக கொண்டு நிறைய படங்கள் வந்து வந்திருக்கு. ஐயப்பனும் கோஷிம்லேருந்து நிறைய இந்திய சினிமாக்கள் அந்த மாதிரியான சிமிலர் ஒன்லைனில் நம்ம பார்த்துருக்கோம். பட் இதில் இந்த பார்க்கிங் படத்தில் இன்னொரு விஷயத்தையுமே அதில் கூடுதலாக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. என்ன அப்படின்னா, இந்த 2 ஆண்களோட ஈகோ கிளாஷ்னால வீட்டில் இருக்கிற பெண்கள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வர பிரச்சனைகள் என்ன, அதனால அவங்க எந்த அளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காகவே காமிச்சிருக்காங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி செகண்ட் ஹாஃப்ல அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இந்த படத்தை இன்னுமே ஒரு பாராட்டுறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கிங் படத்தில் எதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆன ஒரு விஷயம். அதாவது ஒரு சின்ன பார்க்கிங் கிளாஷ், அந்த சின்ன ஈகோ அது எப்படி ஒரு பெரிய யுத்தமாக மாறுதான் ஒன்லைன் அப்படின்னா கூட செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக பழிவாங்கிறதுக்கு அவங்க போகிற எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்பவே உச்சமாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. நிஜ வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் யோசிப்பாங்களா, இவ்வளோ குரூரமாக இவ்வளோ வன்மமாக மனிதர்கள் யோசிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறியாக இருந்துச்சு. அது ஒரு சினிமா அப்படிங்கிற வகையில் கடந்து போகலாமே தவிர ரியாலிட்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த ரியாலிட்டி அந்த டோன் வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ் ஆன ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னதான் கோவம் இருந்தாலும் வன்மம் இருந்தாலும் ஒரு வயசானவரை இப்படி ட்ரீட் பண்ணுவாங்களா, அண்ட் அந்த வயசானவர் அவ்வளோ மெச்சூர்டான ஒரு ஏஜில் இருக்கார், அவர் இப்படிலாம் நடந்துக்குவாரா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் வந்து படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்துட்டு இருக்கு. அது ஒரு சின்ன நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததாக படத்தில் இருக்கிற இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பேலன்ஸ்டாக 2 தரப்பும் உள்ள நியாயம் அநியாயத்தை ஈக்குவலாகவே பேசிச்சு. அவங்க 2 பேருக்குமே ஒரு ஒயிட் ஷேட் இருக்குது, ஒரு கிரே ஷேட் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருந்தாங்க. 2 பேர்லையும் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோன்னா MS பாஸ்கர் செய்கிற ஒரு செயல் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த செயல்னாலே என்னமோ அவர் வந்து ஒரு பெரிய வில்லனாக அங்கே வந்து ஃபார்ம் ஆகிறாரு. ஒரு குரூரமான ஒரு மனம் கொண்ட வில்லனாக அவர் வந்து நம்ம முன்னாடி நின்றுறாரு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீம் ஹரிஷ் கல்யாணா மாறிடுறோம். அதனாலேயே என்னமோ ஹரிஷ் கல்யாண் ஹீரோ அண்ட் MS பாஸ்கர் வில்லன் அப்படிங்கிற டோனை செகண்ட் ஹாஃப் வந்து எடுத்துருது. அந்த டோன் அப்படி போகாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த பேலன்சிங்கான விஷயத்தை செகண்ட் ஹாஃப்லையும் மெயின்டைன் பண்ணியிருந்தா இன்னுமே ஒரு பர்ஃபெக்டான படமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே யாருமே வில்லன் இல்லை, யாருமே ஹீரோ இல்லை அப்படிங்கிறதான் நம்ம ரியல் சமுதாயத்தில் பார்த்த விஷயம். அதை வந்து அந்த டோனை செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக MS பாஸ்கர் வில்லன் அப்படிங்கிற சீட்டில் போய் உட்கார்ந்ததுனாலேயோ நமக்கு அந்த நெருடல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஹரிஷ் கல்யாணுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த படத்துக்கு இன்னொரு நெகட்டிவ். அடுத்ததாக படத்தில் இருந்த இன்னொரு சிக்கல் என்னன்னா, கிளைமேக்ஸ் இப்படி தான் அப்படிங்கிறது நம்மளால் முன்னாடியே யூகிக்க முடியுது. அதுவும் குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க அப்படின்னாலே ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் சினிமாவில் எழுதப்படாத விதி இல்லையா. ஸோ அதே கிளைமேக்ஸ் தான் இங்கேயுமே நடக்குது. பெருசாக அதில் இன்னோவேட்டிவாக எதுவுமே இல்லை. அந்த டுவர்ட்ஸ் அந்த பாயிண்ட்டை போகிறதுக்கான ஒரு பில்டப் வந்து கொஞ்சம் டென்ஷன்
படுத்தினாலுமே பட் யூஸ்வலாக இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும்ல அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸும் இருக்குது. சரி ஓகே, இது வரைக்கும் ஒரு நல்ல படத்தை காட்டினாங்களே அப்படின்னு ஆறுதலோட அந்த கிளைமேக்ஸை ஏற்றுக்கலாம். பட் அந்த கிளைமேக்ஸில் சொல்லப்பட்ட மெசேஜும் சரி, அந்த முடிஞ்ச விதமும் சரி, ரொம்ப பாசிட்டிவான நோட்டில் ஒரு ஃபீல் குட்டான விஷயமாக தான் முடிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்தை வந்து பாராட்டலாம். மொத்தத்தில் பார்க்கிங் படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, ஒரு எங்கேஜிங்கான படம், டெக்னிக்கலாகவும் சரி ஆக்டிங் வைஸும் சரி எல்லா பாக்ஸ்லையும் டிக் அடிக்கிற ஒரு படம். ஹரிஷ் கல்யாண் மட்டும் கொஞ்சம் டவுன் பிளே பண்ணியிருந்தாலுமே மற்றபடி எல்லா ஆக்டர்ஸும் சரி, எல்லா டெக்னிக்கல் ஃப்ரண்ட்டுமே சரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ரொம்பவே ஒரு எங்கேஜிங் வாட்சாக இருக்குது. குறிப்பாக டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் அந்த ஒரு சின்ன கான்செப்டை ஒரு பெரிய விஷயமா மாற்றினது உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக நிச்சயமாக பார்க்கிங் வந்து ரசிக்கலாம். இந்த படம் நிச்சயமாக தேட்டரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு படம் தான். அதனால் தாராளமாக நீங்களுமே தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இளைய சூரியன் உதயமான நாள் இன்று. எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அரச கிருபாணி.